ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கோதுமை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்யலாம். அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கோதுமை, இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 225 கிராம் இருக்குது. அதை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கருப்பட்டி கரையிற வரைக்கும் மட்டும் காய்ச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் வடித்து எடுத்திருக்கேன். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, லைட்டாக கரைஞ்சிருந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கோதுமையை அரைச்சிக்கலாம். முக்கால் கப் தேங்காய், இது கிட்டத்தட்ட 60 கிராம் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கோதுமை மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி யூஸ் பண்ணி பாதி கரண்டி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஆயிலில் சேர்த்தும் போது ஒரே இடத்துல பிடிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக ரவுண்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அதுவாக உப்பி மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதை பணியாரமாக கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பணியாரமும் ஊற்றியாச்சு. நல்ல சாஃப்டான கோதுமை கச்சாயம் ரெடி. சூப்பரான கோதுமை கச்சாயம் பணியாரம் ரெண்டுமே ரெடி. இந்த ஹெல்தியான ரெசிப்பியை வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.